கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாச்சுன்னா 20 லட்ச ரூபா அவருக்கு வந்து வெகுமதி. அரசு வேலை வந்து அதாவது சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுவாழ்வு மையத்தில் வெளியே வந்தீங்கன்னாக்கா அரசு வேலை கிடைக்குது. அப்போ நாங்கள் மாணவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவ போகிறாங்க. 20 லட்சம் வீட்டுக்கு போய் சேரப்போது, அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. ஆன்சர் சீட்டு உடைக்கப்பட்டு அந்த சீல் உடைக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்புகிறாங்க. டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்கிறாரு, அது பாதுகாப்பாக தான் இருந்துச்சு, ஜூலை 14ஆம் தேதி வந்துருச்சுங்கிறாரு. பட் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன சொல்கிறாரு, ஜூலை 13ஆம் தேதி வந்துச்சுங்கிறாரு. 2 பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் 13ஆம் தேதிங்கிறாரு, ஒருத்தர் 14ஆம் தேதிங்கிறாரு. அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சீட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இவங்க எந்த லட்சத்தில் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான கேள்வி. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 0 மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணலையா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓப்பன் பண்ணாங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய தேசபக்தன், நவசக்தி போன்றவற்றை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சின்ன பசங்களை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்பிசியில் இருக்கிறவங்க வந்து வாவேசு ஐயருங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழிலும் சரி பொது அறிவிலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கேள்வியை கேட்டு தப்பாக ஆன்சரை கொடுத்து, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அது டோல் ஃப்ரீ நம்பர் 1965, டிஎன்பிசி 1064 கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறது தப்பா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க, பட் குவாசி ஃபெடரல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பு, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தப்பு, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தப்பு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் சொல்கிறது தப்பு, நாங்கள் மட்டும்தான் கரெக்டுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? விதவைகள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க, சொல்ல முடியல. யார்கிட்ட போய் சொல்கிறது? முதல்ல வந்து செஞ்சு பேசலாம்னு சொன்னாக்கா மனு கொடுக்க கூட முடியல எங்களால். எத்தனை வாட்ஸ்அப்பு, எத்தனை மனுக்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்பி ஒரே ஒரு ரிப்ளை கூட கிடையாது. செவடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி இருக்குது. சமூக நீதி வந்து உலகுக்கே நம்ம பறைசாட்டுறோம், சமூக நீதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில் வெறும் 37 + 2 கொடுத்துருக்காங்க வயது உச்சவரம்பு இந்த குரூப் 1க்காக வேண்டி. தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி 49 வரைக்கும் இந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது உச்சவரம்பு உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் பற்றவர்களாக இருப்பாங்க. மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் உங்கள் மாநிலத்திற்கு, நமது மாநிலத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 95 நீங்கள் நடத்திய சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளெல்லாம் தவறு என்று குறிப்பிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பணி ப்ரமோஷன் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. கலைஞரின் மகனே, உம்மிடம் மீண்டும் கேட்கிறோம், தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை வார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக நடத்திடுக. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு, பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு, பணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து நேர்மையான தேர்வும் நேர்மையான பாடத்திட்டங்களையும் நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ஒரே ஒரு கோரிக்கை தான், மறுதேர்வு. இதில் வந்து வேறு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கேள்வித்தாள் கொண்டு போனதுலேருந்து ஜூன் 12 எக்ஸாம், ஸோ அந்த ஜூலை 12 எக்ஸாம் அதுக்கு முந்தின நாள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போகிறாங்க. அதற்கு விளக்கம் கேட்கும்பொழுது டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் தாசில்தார் கைக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அப்போ தாசில்தார் கைகளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொண்டு போனதுன்னா என்ன நடந்துச்சு? ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, நாமக்கல்லில் ஆரம்பித்து விழுப்புரத்தில் ஆரம்பித்து ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை அனைத்து ஊர்களிலும் கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மெயில் பண்ணியிருக்கு. இந்த குரூப் 4ல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரணும் அப்படின்னா அவர் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க. அந்த 20 பேருக்கு அங்கே கொடுப்பாங்க. அந்த 20 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரை சீல் உடைச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஓப்பன் பண்ணி முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருக்குது அப்படின்னா அந்த தனியார் பஸ்ஸில் கொண்டு போகும்போது ஓப்பன் பண்ணாங்களா? இதுதான் நம்ம கேட்குறோம். இது மதுரை மட்டும் கிடையாது, சேலத்தில் நடந்திருக்குது, நாமக்கல் நடந்திருக்குது, ஈரோடு, திருச்சி, சென்னை உட்பட அனைத்து இடங்கள் நடந்திருக்குது. அப்புறம் ஒட்டுமொத்தமாக இந்த குரூப் 4 தேர்வை சீர்குலைப்பதற்காக இதன் பின்னணியில் ஒரு சதி செயல்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தேர்வர்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அப்புறமா ஆன்சர் சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் சீட்டு உடைக்கப்பட்டு அந்த சீல் உடைக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்புகிறாங்க. டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்கிறாரு, அது பாதுகாப்பாக தான் இருந்துச்சு, ஜூலை 14ஆம் தேதி வந்துருச்சுங்கிறாரு. பட் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ன சொல்கிறாரு, ஜூலை 13ஆம் தேதி வந்துச்சுங்கிறாரு.
2 பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் 13ஆம் தேதிங்கிறாரு, ஒருத்தர் 14ஆம் தேதிங்கிறாரு. அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஷீட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இவங்க எந்த லட்சத்தில் எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான கேள்வி. சரி, ஓகே, இதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டால் நாங்கள் ஆன்சர் எழுதுகிறோம். எல்லாருக்கும் கஷ்டம் தானே, இல்லைன்னு சொல்லலை. கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய தேசபக்தன், நவசக்தி போன்றவற்றை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சின்ன பசங்களை கூப்பிட்டா கூட சொல்லுவாங்க. ஆனால் டிஎன்பிசியில் இருக்கிறவங்க வந்து வாவேசு ஐயருங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் பொது தமிழிலும் சரி, பொது அறிவிலும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கேள்வியை கேட்டு தப்பாக ஆன்சரை கொடுத்து, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ், அது டோல் ஃப்ரீ நம்பர் 1965, டிஎன்பிசி 1064 கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறது தப்பா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குனியாவுக்கு ஸ்கின் வந்து எரப்ட் ஆகிருக்கணுங்கிறாங்க, நீங்கள் இல்லைங்கிறீங்க. அப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தப்பா? எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2002ஆம் வருடம் இவிஎம் மிஷின் இந்தியா ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு, நீங்கள் 2003 சொல்லி சொல்கிறீங்க. அப்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தப்பா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க, பட் குவாசி ஃபெடரல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பா? அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்பு, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தப்பு, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்கிறது தப்பு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் சொல்கிறது தப்பு. நாங்கள் மட்டும்தான் கரெக்டுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது சிவில் ஜட்ஜ் தேர்வில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ரீவேலேஷன் கேட்குறாங்க. ரீவேலேஷனுக்கு இடம் கிடையாது டிஎன்பிசி சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்லையும் வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடர்ந்து ஹைகோர்ட் நீதிபதிகளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை திருத்தி இவங்க எலிஜிபிள், இவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. டிஎன்பிசி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டவங்க ஜெயிச்சாச்சு. மறுபடியும் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இப்படி வந்து வழக்கறிஞர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல் செலவு பண்ணக்கூடிய டிஎன்பிசி அந்த ஒரு போஸ்ட் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே. அவர் எழுதுனது தானே மார்க் கேட்குறாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அது முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டாக எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 0 மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணலையா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓப்பன் பண்ணாங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எல்லாமே தப்பு, நாங்கள் தான் கரெக்ட். அதாவது ஆர்டிகல் 14 படி நோ ஒன் இஸ் அபவ் லா, யாருமே வந்து லாவுக்கு மேலே கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இஸ் அபவ் லா, இவங்க சொல்கிறது அதுதான். உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? எனி காசு வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இறுதிங்கிறீங்க. ஹைகோர்ட் ஆர்டர் இறுதின்னு சொல்கிற நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் நாங்கள் ஜெயிச்சாச்சு, அப்புறம் நீங்கள் வேலை கொடுக்கறது இல்லை. சாலை பணியாளர் தேர்வில் நீங்கள் தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும், டிப்ளமோ படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் சொல்கிறீங்க. எல்லோரும் எழுதி முடிச்சு இன்ஜினியரிங் படித்தவங்களும் டிப்ளமோ படித்தவங்களும் வேலை வாங்கியாச்சு, நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. நல்ல மார்க் எடுத்த உடனே ஐடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சது உங்கள் தப்பு, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வச்சது உங்கள் தப்பு. எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ எலிஜிபிள் கிடையாது, நான் இன்ஜினியரிங் எலிஜிபிள் கிடையாது, ஐடி மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னா அவங்களே எழுத வைக்கிறீங்க. செக்ரட்டரியேட்டில் நீங்கள் வந்து டைரக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கிறீங்க, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் எடுக்கிறீங்க. எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கவர்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக 5 வருஷம் வேலை பார்க்கணும், இல்லைனா அசிஸ்டண்ட்டாக ஒரு 3 வருஷம் வேலை பார்க்கணும், அவங்க எலிஜிபிள்ங்கிறீங்க. 350 ஜூனியர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, 350 அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. ரிசல்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஸ் கிடையாது அப்படின்னா அந்த 6 மாதம் உட்காந்து படித்தவங்க அவங்களாம் வந்து வேலையை விட்டுட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தேர்விலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளறுபடிகள், முறைகேடுகள், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு 2025 டிஎன்பிசிக்கு தான் கொடுக்கணும். இவ்வளோ தூரம் சொல்லியும் ஒரு மாதமாக வந்து குரூப் 4 மறுதேர்வு வேணும்னு சொல்லி எல்லா இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் அமைதியாக ஏற்பட்டு சொன்னோம் அப்படின்னா உலக அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்க அடுத்து நோபல் பரிசு யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? டிஎன்பிசி தான் கொடுக்கணும். சரி, ஓகே, டிஎன்பிசி தான் அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, தமிழக அரசாங்கம் மீது தலையிட வேண்டும். ஏன்னா தமிழக அரசாங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் யார் கண்ட்ரோலில் வருவாங்க? தமிழகம் அரசாங்க கண்ட்ரோலில் வருவாங்க. 2019 மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு மாற்றுறாங்க. 6 வருஷம் கழிச்சு நீங்கள் சிபிஐக்கு மாற்றுறீங்களே, 6 வருஷம் கழிச்சு சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு யார் சொன்னாங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அளவுக்கு கிளர்க்கை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், புரோக்கரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உயரதிகாரிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எங்களால் முடியாது, நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம். ஏன்னா கோர்ட்டில் ஒருத்தர் வழக்கு தொடுத்தார், திரு ஸ்டாலின் என்பவர் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார், 2020 வழக்கு தொடுத்தார். அவர் என்ன சொல்கிறாரு? சிபிஐக்கு மாற்றணும், ஏன்னா உயரதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அதற்கு இப்போ 5 வருஷம் கழிச்சு நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இப்போ நடந்த முறைகேடு நீங்கள் வந்து 2030 சிபிஐக்கு மாற்றுவீங்களா? எந்த வழக்காவது 2012 குரூப் 2 முறைகேடாக இருக்கட்டும், 2016 குரூப் 1 முறைகேடாக இருக்கட்டும், 2019 குரூப் 4 முறைகேடாக இருக்கட்டும், எதுவுமே விசாரிக்கப்படவில்லை. குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. குரூப் 4 தேர்வு என்பது ரொம்ப ஏழை எளிய பாவப்பட்ட மக்கள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து இவ்வளவு கடினமாக 1953 இருக்கிற புக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஒரு சோப்பு வாங்குகிறோம் கடையில் போய் 25 ரூபா இல்லை 50 ரூபா கொடுத்து சோப்பு வாங்குகிறோம். சோப்பு டப்பா வந்து உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி கொடுப்போம். இதேமாதிரி கொஸ்டின் பேப்பர் உடஞ்சிருக்கு, நீங்கள் ஏன் திருப்பி எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறீங்க?
எலெக்ஷன் கமிஷனும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு, அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு. எலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவறு நடந்தால் ரீகவுண்டிங் வைக்கிறாங்க, அதேமாதிரி தவறு நடந்தால் நீங்கள் ரீஎக்ஸாம் வைக்கலாமே. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் இருக்குது. அதனால் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி வாய்மூடி மௌனியாக கடந்த 1 மாத காலமாக இருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். தமிழக அரசு நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வை மறுபரிசீலனை செய்து மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வு வாரியங்களுமே ஒரு முறையான தேர்வுகளை தமிழ்நாட்டில் நடத்துவதில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உங்கள் இந்த ஆட்சியில் இந்த தேர்வில் நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை எல்லாம் களைந்து நேர்மையான ஒரு தேர்வை மீண்டும் நடத்திட உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் உங்கள் மாநிலத்திற்கு, நமது மாநிலத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 95 நீங்கள் நடத்திய சீருடை பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளெல்லாம் தவறு என்று குறிப்பிட்ட பிறகும் நீங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி பணி ப்ரமோஷன் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஆகவே இது உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா, அல்லது இங்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார்களா என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இந்த நடந்து முடிந்த இந்த குரூப் 4 தேர்வானது முற்றிலும் இந்திய இறையாண்மைக்கும் மாணவர்களின் அறிவாற்றலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தேர்வாக நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இன்றே உடனடியாக இதில் தலையிட்டு இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒரு 2 மாத கால இடைவெளியில் முறையான பாடத்திட்டத்தை அறிவித்து இந்த குரூப் 4 தேர்வை உடனடியாக மீண்டும் நடத்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தமிழக அரசிடம் மீண்டும் கேட்கிறோம், கலைஞரின் மகனே உம்மிடம் மீண்டும் கேட்கிறோம், தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை வார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக நடத்திடுக. இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு, பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு, பணியில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து நேர்மையான தேர்வும் நேர்மையான பாடத்திட்டங்களையும் நீங்கள் வகுத்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 5 லட்சம் காலியிடங்களை நிரப்புவதாக கூறினீர்கள். ஆனால் இதுவரை 50,000 காலியிடங்கள் கூட தமிழகத்தில் நிரப்பப்படவில்லை. இந்த நிலை நீடித்தால் 20 லட்சம் போட்டித் தேர்வாளர்களும் ஒருவர் 5 வாக்குகள் என்றால் 1 கோடி வாக்குகளை கொண்ட இந்த மாணவர் சமுதாயம் வெகுண்டெழுந்தால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. சார், இப்போ ஏற்கனவே ஒரு குரூப் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர்லாம் மாறுச்சு, கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் மாற்றினாங்க ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ அரசு பஸ்ஸில் கொண்டு வரது, அந்த பாக்ஸ் வந்து இங்கே டிஎன்பிசியில் வந்து பிரித்து போய் கிடக்கிற சம்பவம் நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ணணும்? இது இந்த அரசினுடைய திறமையின்மை என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் இந்த தேர்வையே ஒரு பொருட்டாக நடத்துவதில்லை. இது ஏதோ வந்து சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு ஆட்கள் எடுப்பது போல என்ன செய்கிறாங்க, ஒரு திறமையற்ற முறையில் இந்த தேர்வை நடத்துகிறார்கள். இதற்காக ஒரு தேர்வு வாரியம் தேவையா என்கிற கேள்வி மாணவர்கள் மத்தியில் எழுகிறது. இதற்கு வந்து என்ன காரணம் அவர்கள் சொன்னார்கள்னா, நிதி பற்றாக்குறை, நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி குழு வந்து அமைச்சாங்க. பட் அந்த குழு என்ன பண்ணுது, என்ன தூங்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுது, அது சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்ஸுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து இது வரைக்கும் 50,000 வரைக்கும் தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு அரசு ஊழியர்கிட்டையும் நீங்கள் கேளுங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 2 அல்லது 3 எக்ஸ்ட்ரா சீட் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்குமே மன உளைச்சலில் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே காலி பணியிடங்கள். இதனால் மக்களின் சேவைகளும் பாதிக்கப்படுகின்றன. இதை வந்து அரசு வந்து உடனே ஒரு குரூப் 4 அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 10,000 வேக்கன்சிக்கு நடக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 வேக்கன்சி. இதெல்லாம் அந்த 3,000 வேக்கன்சி வந்து குரூப் 2க்கு கூட பார்த்தீங்கன்னா 5,000 வேக்கன்சியில் நடக்கக்கூடியது. ஸோ காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது.
அது பள்ளி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலையுமே காலி பணியிடங்கள் அதிகம் இருக்குது. இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து அரசு வந்து பணியை வந்து நிரப்ப வேண்டும். டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும், தன்னுடைய போக்கை மாற்றி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். எத்தனையோ முறைகேடுகள் இதில் சொல்லணும்னு சொன்னாக்கா அவங்களுக்கே தெரியும் விஷயத்தை. அது குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் தவறு பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு சும்மா இருக்காங்க. இது பெரிய மாஃபியா கூட்டம் பின்னாடி இருக்குது. மாணவர்களை வந்து வஞ்சித்து பணத்துக்காக போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க. அந்த குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 இருக்கட்டும், அது மாதிரி சில பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் கொள்ளணும். மேலும் இந்த குரூப் 4 வந்து அடித்தட்டு மக்கள் வந்து எழுதக்கூடிய மக்கள், அவங்களுக்கு வந்து வஞ்சிக்கும் வண்ணமாக இந்த தேர்வு நடந்திருக்கு. அந்த தேர்வை முற்றிலுமாக கேன்சல் செஞ்சு ரீஎக்ஸாம் வச்சிங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 80 லட்சம் தேர்வர்கள் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க, நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருப்பாங்க. அதுக்காக தயவு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாணவர்கள் எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. இதை கவனத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்களை பண்ணிடுறீங்க. அதாவது உதாரணத்துக்கு பேப்பரில் படிக்கிறோம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாச்சுன்னா 20 லட்ச ரூபாய் அவருக்கு வந்து வெகுமதி. அரசு வேலை வந்து, அதாவது சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுவாழ்வு மையத்தில் வெளியே வந்தீங்கன்னாக்கா அரசு வேலை கிடைக்குது. அப்போ நாங்கள் மாணவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் எல்லாருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவ போகிறாங்க. 20 லட்சம் வீட்டுக்கு போய் சேரப்போது, அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது. மறுவாழ்வு மையத்தில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வழியை வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு. ரொம்ப நன்றி, இதுக்காக வேண்டி ரொம்ப நன்றி கொடுக்குறோம். இது ஒன்று. இதனால் தயவு செஞ்சு இந்த வந்து ஒரு மன வருத்தத்தோடு சொல்கிறோம். அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வேண்டிய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சுத்தமாக நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன குத்தம் பண்ணியிருக்குன்னு தெரியல. அதாவது சமூக நீதியுடைய பாதுகாப்பு, சமூக நீதி வந்து உலகுக்கே நம்ம பறைசாற்றக்கூடிய இந்த தமிழகம் வந்துட்டு சமூக நீதி வந்து வெளியே போயிடுச்சு. என்னன்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 மாநிலத்துக்கு மேலாக குரூப் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு, அதாவது டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இது மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் வந்துட்டு வயது உச்ச வரம்புன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, வயது உச்ச வரம்பு கிட்டத்தட்ட 49லேருந்து 51 வரைக்கும் வச்சுருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் 51 வயது வச்சு டெப்டி கலெக்டர் ஒரு லேடி ஆகிருக்காங்க. அப்போது சமூக நீதியை பின்பற்றாத மாநிலம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், அவங்கெல்லாம் வைக்கும்போது நம்ம சமூக நீதி வந்து உலகுக்கே நம்ம பறைசாட்டுறோம், சமூக நீதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில் வெறும் 37+2 கொடுத்துருக்காங்க வயது உச்சவரம்பு இந்த குரூப் 1க்காக வேண்டி. தயவு செஞ்சு அதையும் கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வேண்டி 49 வரைக்கும் இந்த குரூப் 1 தேர்வுக்கான வயது உச்சவரம்பு உயர்த்தி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றி கடன் பற்றவர்களாக இருப்பாங்க. 2026 உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது நீங்களே விளங்கிக்கணும். நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே விளங்கிக்கணும் அதை. அதனால் தயவு செஞ்சு முதலமைச்சரையோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர், அவர் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க போராட்டம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி முறைகேடு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்துக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய சார்பாக 300 மாணவர்கள் போய் கலந்துட்டோம். அப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றி அப்போ எதிர்த்து பேசுகிறீங்க, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து எவ்வளோ தவறு பண்ணியிருக்கு, எதிர்த்து பேசுக்கு சொல்லுங்கள். அவனு அட்டானமஸ் பாடி ரைட்டர், அது என்ன தவறு செஞ்சு கேட்கலாம்ல, கேட்குறது என்ன தப்பு இருக்குது? கேளுங்க. மாணவர் தான் இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க, மாணவர் தான் பாதிக்கப்படுறாங்க. இதில் எவ்வளோ பேருங்க விதவைகள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. சொல்ல முடியல, யார்கிட்ட போய் சொல்கிறது? முதல்ல சஞ்சி பேசலாம்னு சொன்னாக்கா மனு கொடுக்க கூட முடியல எங்களால். எத்தனை வாட்ஸ்அப்பு, எத்தனை மனுக்கள், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பி ஒரே ஒரு ரிப்ளை கூட கிடையாது. செவடங்க அதில் சங்கு ஊதுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தயவு செஞ்சு எங்களுடைய மனவேதனையை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நாங்கள் ஏதாச்சும் தவறாக செஞ்சால் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. எங்களுக்கு வந்து ஒரு நன்மையை வந்து பயக்க வண்ணமாக எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மாணவர்களுக்கு செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் ஐயா அவர்களே. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நாங்கள் செலுத்துகிறோம்.